பெங்களூருவில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பெண்ணை போதையில் கொலை செய்து சடலத்தை குப்பை லாரியில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வெளியே வந்திருக்கு. இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இந்த நபர்கள் யார் யார்? இந்த கொலை சம்பவமானது எப்பொழுது அரங்கேறியது? பிடிபட்ட நபரோட பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது பெங்களூரு நகரில் உள்ள சிகே அச்சுக்கட்டு அப்படின்ற போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான். கொலை வேறு பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த உடல் வீசப்பட்டிருந்தது சிகே அச்சுப்பட்டு போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் ஒரு குப்பை லாரியில் தான். அங்கு ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அங்கு சென்று பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு, அதாவது சடலமாக இருந்த பெண்ணுக்கு 40 வயது இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. உடனடியாக அது சுற்றுமுற்றும் இருக்கிற பகுதியில் இருக்கிற சிசிடிவிகளை ஆய்வு செய்கிறார்கள். அப்போது ஒரு சந்தேகத்திற்குரிய வாகனம், ஆட்டோ வாகனம் அந்த வழியாக வந்து செல்வது போலீசாருக்கு தெரிய வருது. இதைத் தொடர்ந்து அந்த ஆட்டோ எண்ணை வைத்து விசாரணை நடத்திய போது பல்வேறு திடுக்கிடும் தகவல், குறிப்பாக அந்த இறந்த பெண் 40 வயதான ஆஷா பெங்களூரை சேர்ந்தவர் என்பதும், அந்த பெண்ணை இங்கு கொண்டு வந்து போட்ட நபரின் பெயர் சம்சுதீன், இவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கடந்த 1.5 வருஷமா இவங்க ஹுலிமாவு, பெங்களூர் நகரின் ஹுலிமாவு என்ற பகுதியில் வீடு எடுத்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவுல இருவருக்கும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதமாக ஆரம்பித்தது. இருவரும் இறுதியில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. போதையில் இருந்த சம்சுதீன் ஆஷாவை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறார். பின்னர் என்ன செய்வது என தெரியாமல் அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிகே அச்சுப்பட்டு பகுதிக்கு அந்த உடலை மூட்டையாக கட்டி எடுத்து வந்து அங்கு குப்பை லாரியில வீசிவிட்டு சென்றது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து சம்சுதீன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.